இந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு கடவுளை வைத்து பாஜக செய்யக்கூடிய விஷயங்களை திமுக ரொம்ப ஸ்பான்டேனியஸா கொண்டு போறாங்களா, அந்த பகுத்தறிவு அப்படிங்கறத கொண்டு போறாங்களா? ஏன் அப்படின்னா இந்திய அளவுல பிரதமர் அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இமேஜ் அப்படிங்கறதையும் கொஞ்சம் குறைவா தானே இருக்கு. ரியாலிட்டி அதானே. எது பகுத்தறிவுன்னு சொல்றீங்க நீங்க? மூட நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள், ரெண்டாவது கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கையே இவங்க கொஸ்டின் பண்றாங்க. திருப்பரங்குன்றம் விஷயத்துல நடந்தது. சரி, எங்க கட்சிக்காரங்களே நல்ல நேரம் பார்த்து கடைசி நாள் அன்னைக்கு அந்த அமாவாசையா அன்னைக்கு தான் கொண்டு போயிட்டு ராகாலம் தாண்டி நல்ல நேரத்துல தான் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்றான். ஒத்துக்கிறேன் சார். சொன்னாரா இல்லையா? பண்றாங்க. அப்புறம் என்ன பகுத்தறிவு பேசுறதுக்கு யோகியதை இருக்குது உனக்கு? இம்பாக்ட் வரல சார். திமுக காரங்க பண்றாங்கன்னாலும் மக்கள் மத்தியில அப்படி வரல. இல்ல இன்னைக்கும் அந்த அந்த பெரியார் அப்படின்ற அந்த விஷயம் தானே மேலோங்கி நிக்குது. எல்லாருமே அதை தானே எடுத்துக்கிறாங்க, பேசுறாங்க. ஓ, அப்ப தமிழகத்துல கோயில்களுக்கு யாருமே போறது கிடையாது. அங்க வெளில ஒரு இது வச்சிருக்கீங்கல்ல, இதான் நீங்க போறாங்க. கேட்டு முடிச்சிடுறேன். ஓ, பெரியார் அப்படின்ற ஒரு கருத்தியல் தான் இங்க வந்து ஓங்கி நிற்கின்றது அப்படின்னு சொன்னா யாருமே கடவுளை கும்பிடக்கூடாதுல்ல? ஏயா, நீங்க தான் வந்து ஒரு பெரிய தலைவர்னு சொல்றீங்க. இப்போ ராம்ஸ் வந்து பெரிய தலைவர் அப்படின்னு வச்சீங்கன்னா, அப்ப நீ சொல்றதை மத்தவங்க கேட்டாதானே நீ தலைவர்னு நான் ஒத்துப்பேன். நீ சொல்றதை யாருமே கேட்கல, அந்த எடிட்டர் தம்பியே கேட்காம அவன் பாட்டுக்கு அங்க மொபைல நோண்டி நிற்கிறான் அப்படின்னும் போது நான் உனக்கு சந்தேகப்படுவேனா மாட்டேன். அப்போ நீங்க சொல்றீங்கல்ல இங்க மாதிரி வந்து பகுத்தறிவு அப்படின்னு, பகுத்தறிவுன்னு நீங்க யார் இருக்காங்க எனக்கு சொல்லுங்க. நாங்க அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இருக்காரு, சபரிமலைக்கு போற வீடியோ எல்லாம் வந்து நிக்குது. அப்புறம் அந்த பகுத்தறிவு உங்க கட்சியிலேயே உங்களால வந்து நிலைநாட்ட முடியலையே ராம்ஸ். நம்ம வீட்டுக்குள்ளேயே அதை நிலைநாட்ட முடியலையே. அனைவருக்குமான அரசு சார், யாரையுமே இங்க வந்து இம்போஸ் ராம்ஸே, உன் கொள்கையை நீ உன் குடும்பத்திலேயே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னா அப்போ உன் கொள்கை வீக்கா இல்ல நீ வீக்கா? யாகம் எல்லாம் பண்றோம் தனியா போயிட்டு. பார்ப்பன எதிர்ப்புன்றதும் இதுல ஒண்ணு இருக்குது, சனாதன எதிர்ப்பு. ஏன்னா பார்ப்பனியம் எதுவாக இருந்தாலும் உன்னை எப்படி சொல்லுறாங்க, பார்ப்பனியம் அப்படின்ட்டு. நான் அன்னைக்கே சொன்னேன், 108 யோகா ஹோமம் பண்ணாங்க, சமஸ்கிருத மந்திரம் சொல்லி அந்த பிராமணர்களை கூப்பிட்டு வச்சு பண்ணாங்க. ஏன் பண்றீங்க?